Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. பாரதி ராஜா சார் தனிப்பட்ட முறையில் சொந்தமாக சம்பாரித்த பணம் இது. அப்போ அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்க ரைட்ஸ் இருக்கும். அப்போ மனோஜ் என்ன சொல்கிறார், அப்போ என் பேரில் எழுதி கொடுங்க. ஜனனிக்கும் நந்தனாவுக்கும் அன்னைக்கு பிரச்சனை இல்லை, ஒரு மாதம் பிரச்சனை இல்லை, பல வருடங்களாக ரெண்டு பேருமே கீரிமா மாதிரி இருக்காங்க. டோட்டலாக நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் செட் ஆகுது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாரதிதாசோட இறுதி சடங்குகளில் அவங்க பண்ணிட்டு நடக்கும்போது தான் உட்காந்துள்ள கையை பிடிச்சி எழுதி தூக்கி போட்டு இவங்க போய் அந்த சேரில் உட்காந்தது. சாதாரண ஆட்கள் தெருவில் அடிச்சுட்டு விழுறது மாதிரி இவ்வளோ பெரிய லெஜண்ட் தமிழ் துறை திருப்பி போட்டவருடைய ஃபேமிலியில் சொத்துக்காக அடிச்சுட்டு விழுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி. பட் அண்ணன் தானே, அண்ணன் ஒய்ஃபு தானே, பாரதிதாசன் ரத்தம் தானே, மனோஜ் ரத்தம் தானே, ரெண்டு பசங்க பொண்ணு இல்லை. ஆமாம், எப்படி ரன் பண்ணுவாங்க? என்ன இன்கம் இருக்கு அவங்களுக்கு? நீங்கள் வெளியில் வச்சுங்க, வீட்டுக்குள்ளே வச்சுங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாட்டில் பண்ணலாமா? வீடியோ ஃபுல்லாக இருக்கா? இப்போ யாருக்கு அசிங்கம்? நீ உங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துறீங்க, நந்தனை அசிங்கப்படுத்து, உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்து. நீங்கள் அடித்து அவளை அசிங்கப்படுத்த பாரதி சார் பார்த்துருப்பாரு, மனோஜ் மேலே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இது சுற்றிட்டு அடிக்காத நமக்கு. சொத்து, இந்த பணம் என்ன பண்ணுது பாருங்க மனுஷங்க. செத்தா ஆருக்கு முடுந்தாங்க. சொத்து சொத்து சொத்துன்னு வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கும் அதே தான். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு, அதில் நிறைய கேள்விகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்காக உருவாகிட்டே இருக்குது. அன்னைக்கு சம்பவமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே மனோஜ் அவர்களுடைய மனைவியும் பாரதி ராஜா அவர்களுடைய மகளும் சண்டை போட்டுக்கிட்டது, அதை ராதிகா வந்து தடுக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன தான் சார் ஆக்சுவலாக என்ன தான் ப்ராப்ளம்? ஏன்னா இந்த நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ பாரதி ராஜா அவர்கள் மனோஜ் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் ரொம்பவே மனசு உடஞ்சி ஹெல்த் இஷ்யூ அதிகமானது, இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்குமே சில மன சங்கடங்கள்லாம் ஏற்பட்டெல்லாம் சொல்கிறாங்க. என்ன தான் அவரை சுற்றி என்ன தான் நடந்துச்சு? நான் பாரதி ராஜா அவங்களுடைய முக்கியமான யூனிட்டில் ஒரு நபர்கிட்ட நேற்று பேசினேன். ஜனனிக்கும் நந்தனாவுக்கும் அன்னைக்கு பிரச்சனை இல்லை, ஒரு மாதம் பிரச்சனை இல்லை, பல வருடங்களாக ரெண்டு பேருமே கீரிமா மாதிரி இருக்காங்க. ஓகே. இப்போ ஏன் ஜனனி ஏன் நந்தனா மேலே இவ்வளோ தூரம் ஒரு வன்மத்தோடு இருக்காங்க, என்ன காரணம் அப்படின்லாம் விசாரிக்கும் போது பார்க்கும்போது தான் செய்யுது. மனோஜுக்கு ஆல்ரெடி வந்து ஃபேமிலியில் வேற ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு ட்ரை பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணுறது. பட் இங்கே வந்து மனோஜ் வந்து நந்தனாவை ரொம்ப டீப்பாக ஒரு லவ் இருந்ததுனால அவர் இல்லை, நான் வந்து சொல்லிட்டேன், ப்ராமிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணு பண்ண முடியாதுங்கிற ஒரு தகவல் சொல்லணும்னா, ஒரு ஆக்ட்ரஸை போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் ஒரு தகவல் ஒன்று வருது. ஓகே. ரெண்டாவது வந்து பாரதிராஜா அவர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே யோசித்தா கூட, பட் அவர் படங்கள் மூலம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சாதி மத்திய ஒழிச்சிருக்கு, அலையில் உதவிலே அதான் சொன்னார். ஆமாம், வேதம்பூது அதான் சொன்னார். லிஸ்ட்டு நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்மளே எதிர்ப்பு தெரிவித்தோம்னா தப்பாயிடும். அப்போ சமூகத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் ஒரு விஷயம் மாதிரின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அம்மா வந்து சரி இவர் அக்செப்ட் பண்ணாலும் அவங்க ஒரு ஆக்ஷனேஷன் இருந்தால் கூட அவங்க ஒத்துட்டாங்க ஓரளவுக்கு. பட் ஜனனிக்கு உடன்பாடு இல்லைங்கிற தகவல் வருது. ஓகே ஓகே. அதுக்கு மீறி தான் 2006 வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் 2 பொண்ணு பிறந்தது. 2008 ஜனனி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நந்தனாலாம் எல்லாமே பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா ஒன்று இருந்தது. அதாவது ஜனனி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நந்தனா. ஓகே. பட் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிராஜா வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா ஒய்ஃபோட ரிலேஷன் வருது. ஓகே, சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க. எஸ், கொஞ்சம் தூரத்து சொந்தம். பட் அவர் கேமராமேன் பேசிக் இதை. ஓகே. அப்புறம் அவர் ஏன்னா இவர் இருக்கிறதுனால பாரதிராஜா இருக்கனால அதை வச்சு வந்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினில் போய் வந்து MBA முடிச்சுட்டு மலேசியாவில் செட்டில் ஆகிட்டாங்க, சிட்டிசன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இல்லாமல் நந்தனா வந்து தனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் பண்ண கூட பரவாயில்லன்ட்டு ஜனனிக்கு மேரேஜில் கூட இருந்து இந்த எல்லாமே பார்த்து அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி பண்ணி கொடுத்தா அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கேன். பட் இங்கே நந்தனாவை வந்து ஏன் பிடிக்கிறது இது ஒரு காரணமாக இருந்தாலும், பட் என்னமோ தெரியல, நீங்கள் சில பார்த்தீங்கன்னா இந்த நாத்தனார் குடும்பின்னு நிறைய விஷயங்கள் ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. அது இன்ன வரைக்குமே நடக்குது, அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடக்குது. அது எக்ஸாம்பிள் இங்கே ஜனனியை இப்போ சொல்லிட்டு போயிடலாம். ஸோ டார்ச்சர் அதில் தான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து கூட ஒன்றும் பண்ண முடியாத சொல்லும்போது தான் மனோஜ் கூப்பிட்டு நந்தனாவை கூப்பிட்டு வந்து தனியாக போன ஒரு விஷயம் இருக்குது. அதில் கொஞ்சம் பாரதிராஜா உடஞ்சி போனார். ஓகே. ஒன்று மேலே ஒரு அஃபெக்ஷன் இருந்தால் கூட மனோஜ் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருந்தார் பாரதிராஜா. அது என்னமோ தெரியல, கண்மூடித்தனமான ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு பிரியம், அந்த மாதிரி நிறையா இருந்தது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய வாரிசாக உருவாக்கலும் போது அங்கே கொஞ்சம் பிரேக் வருது. அவர் நல்லா வந்து ஹீரோவாக சைன்தோன்ல தாஜ்மஹால்லாம் பார்த்துருப்பீங்க, ரகுமான்லாம் இந்த அளவுக்கு சாங் கொடுத்தாரு, பண்ண முடியல.
ஸோ டெக்னிக்கலாக போகலாம், நம்மளும் டைரக்டராக வரலாம் அப்படிங்கிற ஆக்கி விடுறதுக்கு மணிரத்னம் சங்கட்டெல்லாம் போய் விட்டாங்க. எந்திரனில் வந்து டூப் நம்ம ஆமா ஒரு எந்திரன் டூப் போட்டதே இவர் தான் போட்டார், நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆ. பட் அங்கேருந்து வெளியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியல அவனால். ஓகே அப்போது ஒரு பக்கம் நந்தனாவுக்கும் ஜனனிக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. ம். இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை வந்து பாரதி ராஜாவுக்கும் மனோஜுக்குமே ஓடுது. ஓகே அது என்ன பிரச்சனை? அது என்னென்ன அப்படின்னா தான் இவர் வந்து வேறு ஏதாவது சரி நீ ஹீரோவும் சைன் பண்ணணும். நான் எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கி விட்டேன். இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, மணிவண்ணன், மனோபாலா, பாக்யராஜ்லேருந்து எவ்வளோ பேர், பல ஹீரோக்கள். பட் ஆனால் ஒன்றும் முடியல. அது சில நாள் ரஜினி சொல்கிறது மாதிரி இந்த அதிர்ஷ்ட காற்று வீசணும். என்னதான் திறமை இருந்தாலும் அந்த லக்கு இருக்கணும். அது இல்லாமல் போச்சு மனோஜுக்கு. டைரக்ஷனில் பண்ணியும் நம்ம சிரமப்பட்டது படத்தை ரிலீஸ் பண்ணால் படம் ஓடலாது. ஓகே டோட்டல் அப்செட் ஆறு. வேறு பிஸ்னஸ் பண்ணி தரலாம் அப்படி மாதிரி பாரதியா சொன்ன கூட எனக்கு வேறு பண்ண தெரியாது, எனக்கு சினிமா தான் தெரியும். ஓகே சினிமா விட்டா எனக்கு வெறும் தெரியாதுப்பா, பாப்பா போராடி பாப்பாம்டா. அப்போ தான் இந்த சொத்துக்கள் வந்து நிறைய பாரதியா சார் வந்து நிறைய வாங்கி போட்ட சார். 600 கோடி சொத்துங்கிறாங்களே. இல்லை அவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கோடி கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கும். 600 கோடி 1000 கோடிலாம் கிடையாது. சும்மா நம்ம வந்து கண்மூடித்தனமாக ஒரு 300 கோடி கிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே பண்ண வீடு ஏக்கர்கள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, அது ஒரு பக்கம். பட் இங்கே சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீலாங்கரை வீடு உங்களுக்கு தெரியும். ஸோ பக்கத்தில் நிறைய எம்டி கிரவுண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதுவும் ஒன்று தெரியும். அது ரெண்டும் தான் மனோஜுக்கு தர்றது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மனோஜ். ஓகே பாரதியா சார். ஓகே அது தவிர பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வந்து ஒரு இது இருக்குது நமக்கு, அந்த ஹயாத் பக்கத்தில். அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா டீனரில் வந்து நமக்கு சிவகுமார் சார் வீடு இருக்குது, சூர்யா கார்த்திக் வீடு இருக்குது, அது பக்கத்தில் ஒரு பங்களா ஒன்று இருக்குது. அப்படியே பாண்டி பஜார் ரோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது ஒன்று. ஓகே இது தவிர ஸோ வலசரவாக்கத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கருக்கு மேலே வந்து அந்த ஜேவியில் போட்டு இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இப்போ நாயுடுகள் ஷோரூம் இருக்கும். ஆமாம் அது பாரதியா சார் இடம். ஓகே அந்த இடம். அது தவிர பார்த்தீங்கன்னா சேத்பேட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று, அந்த ஜனனிக்கு எழுதி கொடுத்ததா ஒரு தகவல் பாரதியா சார். அந்த வீட்டில் தான் மனோஜ், நந்தனா 2 பொண்ணுங்க அங்கே தான் இருக்காங்க. ஓகே ஸோ இவ்வளோ இருக்குது, இடங்கள் இருக்குது. ஆனால் கையில் பணம் கிடையாது பாரதியா சார்கிட்ட. பணமாக வந்து 1 கோடி 2 கோடிலாம் கிடையாது. சும்மா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி தான் எடுத்து அசாட் நிறைய வாங்கி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே அது நீ கண்மூடித்தனமாக ஒரு 300 கோடிக்கு மேலே சாலிடாக போகும். புரியுது. பட் இங்கே எல்லாருக்கும் ஜனனிக்கு போகிறதுக்கு எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே யாராருக்கு செய்யணுமோ பாரதி ராஜா சார் வந்து தனிப்பட்ட முறையில் சொந்தமாக சம்பாரித்த பணம் இது. யார்கிட்டையும் பரம்பரை சொத்து கிடையாது, யார்கிட்டையும் வாங்கலை. இவர் உழைச்சி சேர்த்த இடங்கள் தான் இது எல்லாமே. அப்போ அவர் யாருக்கு வேணாலும் கொடுக்க ரைட்ஸ் இருக்குது அவருக்கு. இப்போ பொண்ணு கொஞ்சம் கொடுக்குறாரு, மலேசியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, மனோஜுக்கு 2 பொண்ணு. ஸோ இப்படி ஒரு மேட்ரு ஓடுது. அப்போ பாரதியா சார் வந்து நீலாங்கரி அந்த இடமும் உனக்கு தாண்டான்னு மாதிரி சொல்லிட்டார். மற்றதெல்லாம் எல்லாம் அங்கே எங்கேயும் இருக்குது, மாத வருமானம் வந்துட்டு இருக்கு, பார்த்துக்கலாம். அப்போ மனோஜ் என்ன சொல்கிறார், அப்போ என் பேரில் எழுதி கொடுங்க அப்படின்னு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரதி சார் வந்து நீ கேட்கும்போது உடனே என்னால் பண்ண முடியாது, இப்போல்லாம் முடியாது, நீ வேலையை பாரு, நீ அது எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஓகே இதை ஏன் சொன்னார்னா, திரும்பி அந்த இடத்த ஏதோ ஒன்று வித்துட்டோ ஏதோ ஒன்று பண்ண போய் ஒரு படம் பண்ணி திரும்பி ஹீரோவை நடித்து டைரக்ட் பண்ணணும்னு ஏதோ போயிட்டானா ஓகே திரும்பி மாட்டிக்கூடாது மனோஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவரும் மனசுக்குள்ள வச்சு சொன்னது. ஓகே அதாவது இவருடைய நல்லதுக்காக அவர் யோசிச்சு சொன்னது தான். எஸ் எஸ் ஓகே. ஆனால் அங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டார் பாரதியா சார். எப்போ இருந்தாலும் கொடுக்க போகிறோம், ஆமாம், நம்ம கடமை பசங்களுக்கு கொடுத்துருவான், வச்சுக்கிட்டா நல்லது, வைக்கலன்னா நல்லது, அது எப்படியோ போட்டு பண்ணியிருந்தாலும் இந்த சிரமம் இருந்திருக்காது கிட்டத்தட்ட. புரியுது. ஸோ எனக்கு வந்து தவறு. அப்போ இந்த மாதிரி திட்டின ஒன்றா மனோஜுக்கு பிடிக்கல. ஓகே. அப்போ நீ சம்பாரிச்சு வச்ச சொத்துனால தான் எனக்கு வந்து நீ பண்ண மற்றவங்களுக்குலாம் பண்ணிட்டேல செஞ்சுட்டேன்னு சொல்லி அங்கே கோச்சிட்டு வந்தது தான் மனஸ்தாபம் வாங்கி தான் வருது 2 பேருக்குமே. ஆமாம், கடைசி வரைக்கும் ஆக்சுவலாக 2 பேருமே இருக்க முடியல. இந்த மேட்ரு தான் கொஞ்சம் வருது. அப்போ என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, என்னை அவமானப்படுத்திட்டீங்க, பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டீங்கல்ல, உங்கள் சொந்த பந்தங்கள் நிறையா பண்ணிட்டீங்கல்ல, உங்கள் பையனான்னு எனக்கு 2 பொண்ணு இருக்குது. ரெண்டாவது நந்தனா வேறு பார்த்தீங்கன்னா 2002 தான் சினிமா ஃபீல்டுக்கு வர்றாங்க. ஆமாம், ஒரு மிஞ்சி படம் 5-6 படம் தான் பண்ணியிருப்பாங்க, தமிழ் 2 படம் பண்ணியிருக்காங்க. 2000 இதுக்கடையில் மனோஜுக்கும் நந்தனா லவ் போகும்போது 2006 மேரேஜ் ஆகுது, அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வருஷம் தான் ஹைட் பண்ணாங்க, அப்புறம் ஹோம்லி ஆகிட்டாங்க அவங்க. ஸோ இப்படி ஒரு மேட்ரு போகும்போது தான் இந்த வீடு தரம் பண்ணிங்க செய்ய மாட்டீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாரதியா சார் மேலே கொஞ்சம் கோவப்பட்டு வெளில வந்தவர் தான். அந்த கோவம் அதிகமாகிடுச்சே தவிர அது குறையல அவருக்கு, மனோஜுக்கு. புரியுது. அப்போ அதில் மூலம் ரொம்ப விக்ஸாகி போய் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ட்ரிங்க்கில் போய் சாப்பிட ஆரம்பித்தார். ஓகே. அது நேச்சுரலாக ஏதாவது டென்ஷனாக அதில் போய் தான் நிறைய பேர் உளறாங்க. இந்த இடத்துல சொல்லக்கூடாதா, இருந்தாலும் மனோஜனுடைய அந்த ஃபீலிங் என்ன சொல்ல வேண்டியதுக்கு இது ஒரு வந்து நம்ம எக்ஸாம் சொல்ல வேண்டியது. அப்போ பாரதியா சாருக்கு போகும்போது பாரதியா சார் எவ்வளோ பார்க்கணும்னு பார்க்குறாரு. இல்லை நான் அவமானப்படுத்தி செஞ்சீங்க, பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அவர் என்னடா ரொம்ப அப்செட்டாக மனோஜ் தூரம் போயிட்டேன்னு சொல்லி இந்த காம்ப்ரமைஸுக்கு போகிறாங்க. மனோஜ் இறங்கி வரல. ஓகே.
அவருக்கு வேண்டிய தயாரிப்பட்டெல்லாம் பேசுகிறாங்க. ம் இல்லை நான் அப்பா அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துறாரு, எனக்கு தேவை நான் சம்பாதிச்சு பார்க்குறேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப இருக்கார். ட்ரிங்க்ஸில் போய் லாக் ஆகிட்டார். மின்னுள்ள 3-4 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சீரியஸாக வந்து ஹார்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ம் அப்புறம் கிட்னி கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மனோஜ் சார். ஓகே 50 வயசு தான். ஓகே எதிர்பார்க்கல. ஆ 3 முறை போய் தப்பிச்சு வந்தார். பாரதிய சார் 3 முறை ஹாஸ்பிட்டல் போய் தப்பிச்சு வந்தார் இடையில. ம் பட் திடீர்னு பார்த்தா ஒரு 4 மணிக்கு எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் 4 மணிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ம் பேசிட்டு இது மாதிரி அப்பாவை ரொம்ப நான் வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் படுத்தினேன் செஞ்சுட்டேன். அப்பா தனியாக இருக்காங்க. ஏன்னா அப்போ என்னன்னா பாரதி சார் தனியாக இருக்காங்க. ம் பாரதி சார் ஒய்ஃப் அவங்க வந்து டீனர் ஒரு பங்களா சொன்னீங்களா, ஆமா. அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே பொண்ணு மலேசியா, ஓகே மனோஜ் தனியா. ஆமாம் பாரதி சார் மட்டும் தனியாக இருக்கார். ரொம்ப டோட்டலி அப்செட் ஆகுறாரு. ஓகே இந்த பீரியட் இருக்கும்போது தான் இது மனோஜ் சொல்லி சரி அப்பா ரொம்ப கஷ்டம். இடையில வத்தனுக்குள்ள போய் உட்காந்துட்டார். ஓகே பண்ண வீட்டில் போய் உட்காந்துட்டார். ஆ யார் மனசு தேர்த்தினாலும் அவர்களால இந்த தேர்த்த முடியல அவரை. ஆ மனோஜ் என்கிட்ட பேச மாட்டேங்க, நான் செய்ய மாட்டேன். சரி நீங்கள் பேசலாமே. இங்கே அப்பாவுக்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி ஆகிப்போச்சு. ம் போனால் பேசுவான், திரும்பி அசிங்கப்படுத்திட்டு என்ன பண்ணுறது. மனோஜ் பாரதி சாருடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ தான் இவர் வந்து கடைசி அட்டம்ப்டில் ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்தோன்னா ஹார்ட் அரெஸ்ட் ஆச்சு மனோஜுக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. சரி வேணாம், இனிமேல் வந்து நம்ம அப்பாட்ட சண்டை போட்டுருக்க வேணாம், ம் சமாதானம் போயிடுவோம். தனியாக வேற இருக்காங்க, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்பாவை. அதுதான் கங்கைமரன் சார் வந்து இடையில ஆமாம் சொன்னார். பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கங்கைமரன் சொன்னது அங்கே டோட்டலாக அதாவது பிளாஸ்ட் ஆனது. ஆ அப்போது அதை மனோஜ் சார் வந்து நம்மளோட தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது சரி நாளைக்கு காலையில் போய் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுவோம், ம் நானே போகிறேன், ம் நான் ஒன்றா இருக்கிறோம் நம்ம அப்படின்னு அவர் கொஞ்சம் இறங்கி வந்து பேசும்போது தயாரிப்பு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மனோஜ் நீ போய் பார்த்து பேசிவிட்டு கூப்பிட்டா நாங்களும் வர்றோம் நாளைக்கு காலையில். ம் பேசி முடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு 6 to 6:30 ஹார்ட் அரெஸ்ட்டாக இறந்துட்டார். 4:30 மணிக்கு தெளிவாக பேசுகிறார். காஃபிலாம் குடிக்கிறார். தயாரிப்பாளர் மனோஜ் எல்லாமே காஃபி குடிக்கிறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாரு. ஓகே நீ ரெஸ்ட் எடு, நீ இப்போ டென்ஷன் ஆகியாவது படுத்து தூங்கி காலைல போய்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ம் ஒரு 6:30க்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகி இறந்துட்டார். ஓகே எதிர்பார்க்கவே இல்லை, அவரே எதிர்பார்க்கல. 4:30 மணிக்கு நல்லா பேசிட்டு வந்து மனோஜ்கிட்ட 6 மணிக்கு செத்துட்டான்ற செய்தி வருதுன்னு ரொம்ப அப்செட் ஆகி பாரதி சார் தகவல் போகிறோன்னா டோட்டலாக அப்செட் ஆனாங்க. ம் ஓ நம்மளால் வந்து அவன் படுத்துட்டான், நிறைய போய் இந்த ட்ரிங்க்ஸில் போய் லாக் ஆகி இன்னைக்கு உயிரே போயிடுச்சு போது அங்கே ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு வந்து அட்டாக் பண்ணுறோம். பாரதி சார் கேட்கும் போதே கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை, கொடுக்காம போட்டுட்டோம். அவருக்கு என்னன்னா இதையாவது போய் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மனோஜ். புரியுது. அவரோட ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல time ஒரு வரும்போது நல்லது செய்யணும் தான் நினைச்சாரு. நினச்சார். ஒரு டைம் வரும்போது நம்ம கொடுத்துக்குவோம், ஆ சின்ன வயசு தான், 49 வயசு தானே கிட்ட கரெக்ட். அப்படின்னு நினச்சாரு. ஆனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகிப்போச்சு. அவர் தான் இன்றைக்கி மனோஜ் இறந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அப்செட் ஆகி வந்தான்னு சொல்லி. இது ஒரு சம்பவம். இதன் அடிப்படையில் தான் வந்து கங்கைமரன் வந்து இன்னைக்கு பிளாஸ்ட் ஆனது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அப்பா இருந்ததில் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா நந்தனா நீங்கன்னு சொல்லி ஜன இன்னும் மேலே போகிற அளவுக்கு போய் இன்னும் அதிகமாக தான் அவங்களுக்கு போவோம். ஓகே மனோஜினுடைய இறப்பு காரணம் நீங்கள் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆ அப்பா இறந்ததுக்கும் வந்து மனோஜ் இறந்ததுனால தான் பண்ணி இவரை பார்க்க முடியும், யாரும் கவனிக்க முடியாது போனதுக்கு காரணம் மனோஜ். இது அப்படியே அவங்க டேன் பண்ணி நந்தனா மேலே போவோம் ஒருத்தவங்க. ஓகே ஓகே டோட்டலாக நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் செட் ஆகலை. ஆ கொஞ்சம் நந்தனா விலையே தான் இருக்காங்க. ம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாரதிதாசோட இறுதி சடங்குல அவங்க பண்ணிட்டு நடக்கும்போது தான் உட்காந்துங்கள கையை பிடிச்சி எழுதி தூக்கி போட்டு இவங்க போய் அந்த சேரில் உட்காந்தது. ஆமாம் இந்த மேட்டு பெருசாக இருக்கக்கூடாதுன்னா ராஜி அவர்கள் வேகமாக கையெடுத்து பேசி கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஆ இங்கே வந்து ஃபுல்லாக சென்னையில் உட்காந்துருந்தாங்க. கரெக்ட். அங்கேயும் போகிறாங்க. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு நிலை காரணமே வந்து பாரதி சார். ஆமாம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் என்னங்கிறதையே கிழக்கு சீமையில பாரதி சார் பண்ணியிருப்பார். அது கரெக்ட். மனோஜும் ஜனனியும் வச்சு பண்ணது கான்செப்டில். பட் அவங்க ஜனனி அந்த படம் பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது. பல விஷயங்களை வந்து பாரதி சார் இந்த வெளி கொடுத்து காட்டுச்சு. ஆமாம் குழந்தைய கள்ளிப்பால் கொடுக்குற மேட்ரு யாருக்குங்க தெரியும், கொடுத்து சாகடிக்கிற மேட்ரு. கருத்தம்மால சொன்னாங்க ஆமாம் தேசிய விருது. கரெக்ட். ஒரு லவ்வை வந்து ஜாதி எந்த ஜாதியாக இருந்த மனசுக்கு பிடிச்சா போகணும்னு சொல்லி அப்படி பூனையும் அலையல் அந்த சிலுவையும் தூக்கி போட்டு போகிறத நம்ம அலைவலையில் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஸோ மணிவன் சாருடைய ஸ்கிரிப்ட் அது சூப்பர் டூப்பர் ஹிட். உங்களுக்கு அதை வேதம் புரியுது அவ்வளோ படம் சமூகத்துக்கு சொன்னாங்க. பட் அவர் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல. ஸோ இது வந்து மனோஜ் இருந்ததுக்கு பிறகு அவர் டோட்டலாக காரணம். அப்புறம் 1.5 வருஷம் ஓடுது. மலேசியா கூப்பிட்டு போகிறேன், இங்கே வர்றாங்க டோட்டலாக முடியல. அவரும் சீரியஸாக வந்து இன்னைக்கு காலையில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது கூட காலையில் இறந்துட்டார். 7 மணி வரைக்கும் வந்து ஒரு 6 to 6 வரைக்குமே தகவல் வெளில சொல்லலை, இறந்துட்டாங்க. எப்படி வெளில டிக்ளேர் பண்ணுறது, கூட்டம் வந்து என்ன பண்ணுறது தான் சிஎம் விஜய் சாருடைய பக்கத்து வீடு பாரதிய சாருக்கும் வீட்டுக்கும் ஆமாம் நீலாங்கரை தான். அப்போ விஜய் சாருக்கு தகவல் போயிடுது.
சரி முதல்ல வந்து சிஎம் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா டெல்லி புறப்பட்டுருக்காரு அவர். புரியுது. இப்போ நான் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் போலீஸ்லாம் வந்து அங்கே நிறைய ரவுண்ட் அப் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே ஆமா. சிஎம் வீட்டில் வாசல் இருப்பாங்க. அப்போ அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி மக்கள் அது வெளியில் மீடியாவுக்கு சொல்லாமல் அதை ஹோல்ட் பண்ணி விஜய் சார் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் இதை பாரதி இறந்துட்டாருன்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் மீடியா பீப்புள் திரையிலிருந்து தப்ப நம்ம உள்ள நீலகிரிக்கு போனது. ஸோ இந்த பிரச்சனையில் இவ்வளோ பிரச்சனை நடந்தாச்சு. சொத்து இவ்வளோ சொத்து இருக்குது. அவரை ஏதோ ஒரு வந்து ஒரு வகையில் ஒரு வீடை எடுத்து விற்று கூட ஃபாரின் இந்தியாவில் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெளிநாட்டு கூட ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்துருக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. பட் 84 இயர்ஸ் ஆயிடுச்சு, நல்லா அனுபவிச்சிட்டாரு, ஒன்றும் குறையில, நிம்மதியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டார் 1.5 வருஷம் பையனால். பட் இன்னைக்கு போய் அவரோட இறப்பு வந்து இத்தனை பேருடைய பார்வையில் ஒரு கேள்வியாக மாறி நிற்கிற மாதிரி ஒரு இறப்பாக மாறிடுச்சு. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், சாதாரண ஆட்கள் தெருவில் அடிச்சுட்டு விழுறது மாதிரி இவ்வளோ பெரிய லெஜண்ட் ஒரு தமிழ் திருப்பி போட்டவருடைய ஃபேமிலியில் சொத்துக்காக அடிச்சுட்டு விழுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. ஜனனி அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் வெளியே வந்திருக்காது மாற்றத்தை. கரெக்ட். பட் அண்ணன் தானே, அண்ணன் ஒய்ஃபு தானே, அவர் 2 பொண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும் ஒரு சொத்து வேணும்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டீங்கன்னா ஏன் இவருக்கு அண்ணனுக்கு கொடுக்கலாம், அண்ணன் ஒய்ஃப் கொடுக்கலாம்ல. ஆனால் சொத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த தயாரிப்பாளர் சொன்னீங்களா மனோஜ்கிட்ட பேசுகிறேன், அந்த தயாரிப்பாளர்லேருந்து அரசியல் கட்சி ஒரு தலைவர் அவர்லேருந்து நேரடியாக போய் உட்காந்து பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகே. யாரும் இல்லை, சீமான் சார் போய் உட்காந்து, ஏன்னா பாரதிராஜா சார் மேலே மிகுந்த மரியாதை கொண்டவர். மனோஜ் கொடுக்கணும், மனோஜ் ஃபேமிலி கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பேசி எல்லாம் பண்ணுறாங்க. பாரதிராஜா சார் வீட்டில் ஒத்துக்கல, பாரதிராஜா சார் வீட்டில் இருக்க அந்த உறவினர்கள் இருக்காங்களே எல்லா பேரும், அவங்களும் ஒத்துக்கல. ஓகே. மனோஜ் இருந்தால் பரவாயில்ல, அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவசியம் கிடையாது. அவங்க ரத்தம் தானேங்க, பாரதிய சார் ரத்தம் தானே, மனோஜ் ரத்தம் தானே, 2 பசங்க, பொண்ணு இல்லை. எப்படி ரன் பண்ணுவாங்க, என்ன இன்கம் இருக்கு அவங்களுக்கு? பாரதிராஜா அவர்களுக்கு அவங்க பேத்தி மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு இருந்தது. அதுதாங்க படுத்தது அவர் காரணமே. பாரதிராஜா வந்து மனோஜ் கொடுக்கணும் போது கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லைங்க, கொடுக்காம விட்டாரு, மனோஜ் இறந்து போயிட்டாரு. இப்போயாவது கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணும்போது கொடுக்க வேணாலும் தடுக்கிறாங்க டோட்டலாக. ஓகே. அவர் சம்பாரிச்ச காசு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாங்க, அது ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணான்னு சொல்கிறீங்க? கரெக்ட். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா வேணான்னு சொல்லிட்டு இவர் கேட்டுருக்கூடாது. புரியுது. ஏன்னா இவருக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கு. அதாவது எப்படி இவங்க அடுத்த கட்டத்தை நகருவாங்க, ஏன்னா நம்மளுடைய பையனும் இல்லை, பேத்தி இருக்கா, மருமக இருக்கா, ஸோ அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவர் வந்து கொடுக்கணுங்கிற ஒரு அதுதான் முன்னெடுத்து வச்சிருக்காரு அவர். பட் ஆனால் இவங்க முழுக்க தடுத்துருக்காங்க, எல்லாம் தடுத்துட்டாங்க, டோட்டலாக தடுத்துட்டாங்க. 50 பேர் தடுத்துட்டாங்க. ஓகே. சீமான் அவர்கள் சொல்லியும் தயாரிப்பாளர்கள் சொல்லியும் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, டோட்டலாக பிளாக் பண்ணியாச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. புரியுது. பட் சேத்பட்டில் ஒருத்தர் இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஜனனி பேரில் இருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அந்த வீட்டிலேருந்து இப்போ நந்தனா 2 பசங்களை வெளில போக சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. சேத்பட்டு அப்பார்ட்மெண்ட்டில் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட். இதோட கொடுமை என்னங்க இருக்குது? ஒரு மனுஷன் அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டார், மனோஜ் இறந்துட்டார், அண்ணன் வெளியே இல்லைங்க, அண்ணன் கூட பிறகு ரத்தங்க, உங்கள் பதிலோட ரத்தம்னா மனோஜ் பேர் வந்து ரத்தம் ஓடுதுங்க. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இல்லை. சொத்து இந்த பணம் என்ன பண்ணுது பாருங்க, ஒரு மனுஷனை காலி பண்ணுது பாருங்க. செத்தா 6க்கு 3 தாங்க. பாரதி சார் அப்படி தானே பண்ணது, லெஜெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வந்து இமயம் சரிந்தது. அதாவது ஒரு 6க்கு 3 தான் போட்டு வச்சாங்க. நாளைக்கு எல்லாருக்கும் அதுதான், எனக்கும் அதுதான், ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறது இல்லை. ஆமாம். பட் அவர்கள் சொத்துன்னு வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கும் அதே தான் இல்லையா? கரெக்டு. உங்களுக்கு அங்கே என்ன தங்க பிளேட்டாக போட போகிறாங்க? ஒன்றும் கிடையாது, மண்ணு தான். ஆமாம், மண்ணு தான் நம்ம அரிக்க போகுது. நிஜத்தை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சார். உண்மை. இப்போ அந்த இறுதி சரங்கில் ஒரு சண்டையை நம்மளாடி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அது ஏதாவது கேட்டிங்களா நீங்கள்? இல்லை, அதுக்கப்புறம் தான் அவங்க அங்கே இருக்க வேணான்னு சொல்லி தான் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்டு தான் ஒரு தகவல் வந்துருச்சு. நந்தனாவை அங்கே அனுப்பிட்டாங்க. 2 பசங்களையுமே கூப்பிட்டு வந்துட்டாங்க, இருந்தால் மேற்கொண்டு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. பட் அப்படி பார்த்தோம்னா ஜனனி அவர்களுக்கு வந்து பொண்ணு தான், பாரதி ராஜாவுக்கு பொண்ணு தான், மனோஜ் இல்லை. இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு மனோஜ் ரைட்ஸ் இருக்கு, அவர் இல்லை. பட் இங்கே வந்து ஜனனி அவர்களுக்கு சொல்ல போனால் அவர்கள் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது தான், சொல்ல போனால் ஃபேக்டாக தான். புரியுது. கிராமத்திலாம் பார்த்தோம்னா நீ பொண்ணு கல்யாணம் படுத்தி விட்டா நீ வந்து அது வேற இடம் வெளியிடா, இங்கே உனக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லி விரட்டுவாங்க. பட் அங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜனனிக்கும் அந்த மரியாதை செய்ய விட்டாங்கல்ல. ஆமாம். அப்படி உங்கள் அண்ணி வந்து உட்காந்துருக்காங்களே, அவங்கள சேரை போட்டு கையை பிடிச்சி தூக்கி போட்டோன்னா என்ன மனசே கிடையாதா? அந்த இடத்துல செய்யலாமா? நீங்கள் பல வருடங்களாக இருக்குங்க பிரச்சனை, உங்களுக்கு 2 பேரும் பிடிக்கல, நீங்கள் வெளியில் வச்சுக்கிங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்கிங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க, அந்த ஸ்பாட்டில் பண்ணலாமா? ஆமாம். மீடியா ஃபுல்லாக இருக்காது இல்லை, லைவ் ஓடிட்டுருக்கு. இப்போ யாருக்கு அசிங்க? நீ உங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்துறீங்க, நந்தனா அசிங்கப்படுத்துறீங்க, அண்ணனை அசிங்கப்படுத்துறீங்க, ஆமாம், உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டீங்க. அவர் 2 பேரும் கண்டிப்பாக ஏங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டா நீங்கள் செத்து போயிட்டாரு, உங்களுக்கு வந்து உணர்வு இல்லை இல்லைன்னு நினைக்காதீங்க, இருக்கு, அவங்க ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களை. ஆமாம். நீங்கள் அடித்து அவளை அசிங்கப்படுத்த பாரதி சார் பார்த்துருப்பாரு, இறந்து போனாலும் கண் கலங்கியிருப்பாரு, தான் நிஜம். கண்டிப்பாக. மனோஜ் மேலே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, தங்கச்சி மேலே உயிரே வச்சமே.
ஒய்ஃப் கூட ஜனநேஜன்னு சொன்னால் என்கிட்ட தனியாக இருக்கும்போதெல்லாம் கூட அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி வெளில தூக்கி போகிறீங்களா அவர் மனசு எப்படி கஷ்டப்படும். புரியுது. இது சுற்றி அடிக்காத நமக்கு. இத்தனைக்கும் நந்தனா அவர்கள் ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கர்மாவை சேர்த்துக்கிறதா நம்ம பாவங்கள் செஞ்சு ஏங்க எவ்வளோங்க சொத்து இருக்கிற சொத்துல ஏதோ பொண்ணுகளுக்கு நீங்கள் நந்தனா வீடையாவது கொடுத்துருக்கலாம்ல, இருந்த வீடையாவது இருக்கிறத காலி பண்ணி சொல்லிட்டு இருக்கதா தகவல் வருதுங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த சேத்துப்பட்டு வீடு அப்போ அவங்க எங்கே போவாங்க அவங்க. இது நம்ம ஊரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா மனோஜ் லவ் பண்ணி விட்டுருப்பாங்கல்ல சொந்த பந்தம்லாம். புரியுது. நேராக பண்ண விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இது கேரளா பொண்ணு பாவம், அது அப்புறம் நீ ஒன்றும் தெரியாது, அங்கேருந்து வந்து என்ன பண்ண முடியும்ல. தனிக்கு நந்தனா வந்து பாரதிராஜா அவர்கள் மேலே ரொம்ப நல்ல மரியாதை வச்சு பாரதிராஜா சார் உயிரே வச்சுருந்தாங்க. மருமக மேலேயும் பேத்தி மேலே அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஓகே. இன்னொரு பொண்ணாக தானங்க சொன்னார் நந்தனா. ஜனனி எனக்கு ஒரு பொண்ணா, நந்தனா ஒரு பொண்ணு தானங்க சொன்னார் அவரு. ஆமாம். அவ்வளோ தடங்கல்கள், இவ்வளோ பிரச்சனைகள். புரியுது. வீட்டை விட்டு வெளில போனால் எங்கே போய் நிற்பாங்க. நீ அண்ணனையே தூக்கி வெளியேறியது மாதிரி. ஆமாம். அப்படிப்பட்ட ஒரு பாரதிராஜா அவர்கள் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் கிழக்கு சீமையில் வேற படம் பண்ணியிருக்காரு. அதுதான் ராதி அவர்கள் சொன்னதுன்னா தங்கச்சி சென்டிமெண்ட் எவ்வளோ விஷயம்ட்டு தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. புரியுது. இப்போ 2 பேருமே இல்லை, அதாவது மனோஜ் அவர்களும் இல்லை, பாரதிராஜா அவர்களும் இல்லை. இப்போ இந்த சொத்து பிரச்சனை ரொம்ப பெருசாக வெடிக்குதுன்னா என்ன தான் பண்ண போகிறாங்க? நான் வந்து சில பேர்கிட்ட பேசுகிறேன். நான் என்ன தருவேன் இப்படி, அதாவது மனோஜ் தர வேண்டியன்றதை தரலை. இப்போ பாரதிராஜா சார் வந்து யாருக்கும் தெரியாமல் அதாவது எளியாக இருக்காது கொடுத்துருக்காரா, இல்லை ஒட்டுமொத்தமாக பொண்ணு பேரில் வந்து கொடுத்துட்டாரா. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் சொந்தமாக சம்பாரித்த சொத்து. அதுதான் முன்னாடியே சொன்னேன். அவர் யாருக்குனாலும் தரதுக்கு ரைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கூட பாரதிராஜா கொடுத்துட்டு போகலாம், கேட்க யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆமாம் ஆமாம். பட் ஆனால் அவர் எழுதி கொடுத்துருக்காரா கொடுக்கலையா என்னங்கிறது தெரியல. இப்போ மனோஜ் அவர்களுக்கு கண்டிப்பாக சேரணும். அது அவருடைய மனைவிக்கும் 2 பசங்களுக்கும் தாத்தா சொத்து பேதிகளும் இருக்குது. ஆமாம் ஆமாம், மாட்டு கருத்து இல்லை. ஆனால் இவர் வந்து எல்லா சொத்தையும் ஒருத்தர் பேர் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் கேட்க முடியாது, கோர்ட்டுக்கு போன கூட நிற்காதுன்றாங்க. அப்போது ஒரு வேளை இன்னொரு தகவல் வருது. மலேசியாவில் போய் பாரதிராஜா இருக்கும்போது பார்த்தோம்னா ஜனனி வந்து அப்பா கிட்ட எல்லாமே சொத்து எனக்கு வேணும் அது வேணும் ஏதோ ரீசன் சொல்லி எழுதி வாங்கிட்டாங்க ஒரு தகவல் ஒன்று வருது. பட் அது நிஜமாக இதால் இன்னும் சரியாக வரல. அது வந்து தகவல் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஓகே இல்லை அப்படியே கொடுத்தோன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பீரியட் அவர் டோட்டல் 1.5 வருஷம் வந்து திடீர்னு சுயநனவு இல்லை, அது ஒன்றும் இல்லை, அப்படி டோட்டல் ஆஃப் ஆகி போன இடத்துல நீங்கள் போய் எழுதி அந்த நேரத்தில் வாங்க முடியாது. டேட்டை நீங்கள் போட்டு வாங்கணும்னா அது வந்து உடம்பு சரியில்லாம போது ஏமாற்றி வாங்கின மாதிரி ஆகிடும். ஆமாம். பட் இது முன்னாடி கொடுத்துட்டாரா கொடுக்கலையா, இல்லை ஒரு வேளை கொடுக்காமையே வச்சிருக்காரா நீலாங்கரை வீடியோ இடத்தையும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படியே கொடுத்துட்டாருன்னு சொல்லப்பட்டால் பட் நந்தனா அவர்கள் நல்ல ஒரு லீகலாக ஒரு அட்வொகேட் வச்சு இதை டீல் பண்ணணும். அப்போ எங்களுடைய வந்து ஹஸ்பண்டுக்கு சேர வேண்டியதை கொடுக்குன்னு 2 பொண்ணுங்க இருக்குது எனக்கு, நான் எங்கே போய் நிற்பேன் நான். ஆமாம். இப்போ வரசார் உடம்பு சரியில்லை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நீலாங்கரை போயிட்டு வந்தாங்க. பட் நீலாங்கரை வீட்டில் பாரதிராஜா சார் ஒய்ஃப் இருந்தாங்க, கொஞ்சம் வந்து இடையில பார்த்துக்கிட்டாங்க, இடையில ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஹோம் நர்ஸை வச்சு சரௌண்ட் வச்சு தான் பாரதிராஜா சார் பார்த்தாங்க. டின்னரில் பாரதிராஜா வந்து கோச்சிட்டு வந்து மனைவி இங்கே இருந்துட்டாங்க. ஸோ கங்கை மணல் பிளாஸ்ட் பண்ணது அதுதான். எல்லாருமே பாரதிராஜாவை விட்டுட்டாங்க. அதுதான் மேட்ரு. அதான் சொல்கிறேன், ஒரு சொத்தை விற்று கூட அவர் வெளிநாட்டில் வச்சு காப்பாற்றி கொண்டு இருக்கலாம், தெம்பாக இருந்திருப்பார். இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வயதானவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 90 வயசு 85 90 வயசு ஆனவங்களை பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு பாரமாக இருக்கும்னு நினச்சி ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நான் இப்போ சொல்கிறேன். பாரதிராஜா சாருக்கு அது மேட்ச் ஆகும். இப்போ நம்ம வந்து 90 வயசு 95 வயசு ஆகிப்போச்சு. இப்போ நம்ம பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நம்ம ஒரு பாரமாக இருக்கிறோமோ கஷ்டமாக இருக்கும்போது அவங்க உயிரை வந்து மாற்றிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா நீங்கள் வெளியிலலாம் போய் எங்கேயும் போகிறது அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளுடைய கே ராஜன் சார் போய் சூசைட் பண்ண என்ன காரணம், அது அவர் வெளியில் போக முடிஞ்சது போய் சூசைட் பண்ணிட்டார். ஓகே, போக முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதுவே தவறு தான். கே ராஜன் சார் பண்ண தவறு தான், போராடி இருக்கலாம், தப்பு இல்லை, அவ்வளோ போல்டான மனிதர். பட் அந்த முடிவு தான், ஒரு செகண்ட் எடுக்கிற முடிவு தான். நம்ம தெரிஞ்ச ஒரு செய்தி பார்க்கும்போதுனா சாப்பிட மாட்டாங்க 3 வேளையுமே. நீங்கள் சாப்பிடாம விட்டோம்னா அது எத்தனை நாளைக்கு 90 வயசு பாடி தாங்க உங்களுக்கு. நம்ம 2 நாள் சாப்பிடலன்னா தலை சுற்றுது, மயக்க வருது, வேர்த்து வருதுன்னு உடனே சாப்பிட்றோம். நான் போய் 90 வயசில் இருக்கிறவங்க சாப்பிடாம விட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களே பார்க்கணும்னா 95-100 கிட்ட வயசு வரும்போது சாப்பிடாம பசங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 3 வேளையும் சாப்பிடாம ஒரு 25-30 நாள் தான் இருந்தாங்க. 32 ஒரு 35 டேஸ்க்கு அப்புறம் ஒரு உயிர் பிரியுது. அப்படி தான் பாரதிராஜா சார் மனோஜ் இறந்ததுக்கு பிறகு தன் உயிரை மாற்றிக்கணும் முடிவு பண்ணி தான் அவர் ஹார்ட் ப்ராப்ளம் வேறு இருக்குது அவருக்கு. ஆமாம், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரை எடுக்கணும், அதுவும் எடுக்காமே இருக்கிற பல வருடங்கள் எடுக்கலை. அதாவது லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, மாத்திரை எடுக்கலை. ஹோம் நர்ஸு வந்து என்ன பண்ணுவாங்க, மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, வாங்கிட்டு சாப்பிட்ணுன்னு தூக்கிப்பட்டா. ராதி அவர்கள் தாய்க்கிழமைக்கு பிறகு போய் நீங்கள் பார்த்தீங்க, அப்படிப்பட்ட பாரதியார் பார்த்துருக்கோம். நம்ம அந்த கம்பீரமான பாரதியார் நான் பார்த்துருக்கேன். அந்த டோன் அப்படி பார்த்தவரை அதில் பார்க்க முடியல எனக்கு. இந்த கோட்டு டிஷர்ட் ஜீன்ஸ் ஜீன்ஸ்னால் பாரதியார் நமக்கு வரும், அதுதான் போட்டு வெளில வருவார். ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் தான் போடுவார், ஃபங்க்ஷனுக்கு தான் கோட்டு போடுவார் மேலே. கரெக்ட்.
அவ்வளோ ஃபேன்சியாக இருந்தவர். அப்படி படுத்த படுக்கையாக இருந்து மனசு நினச்சே சாப்பிடாம மாத்திரையை சாப்பிடாம நம்ம மனோஜ்கிட்டே பெருன்னு முடிவு பண்ணி போய் சேர்ந்துட்டார். பட் இங்கே இவ்வளோ பிரச்சனை வருது. அதுதான் சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க சொத்து பிரச்சனைக்கு லீகலாக வச்சு ஒரு எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேப்பர்ஸை கேட்கணும். அவங்க கேட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த சொத்து எனக்கு எழுதி கொடுத்துட்டா அந்த பேப்பர் கொடுக்க காமிக்க முடியல. நீங்கள் லீகலாக வந்து கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்போ நீங்கள் காமிச்சிங்கன்னா அது என்ன மாதிரி இருக்குங்கிறது தெரிய வரும் நமக்கு. அதை புரியுது. தெரிஞ்சாதான் நந்தனா வந்து ஒரு முடிவு பண்ண முடியும். அதுக்கு சரியான ஒரு அட்வொகேட் அவங்க வச்சு டீல் பண்ணாங்களா, இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய சொத்து அதில் இருக்குது மனோஜுக்கு. ஆமாம், அதை தான் கேட்குறீங்க நீங்கள், வேற ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. கரெக்டு. 2 பொண்ணு இருக்குது பாவம், அவங்களுக்கு ஃபியூச்சர் நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணுங்க, கல்யாணம் பண்ணிக்கணுங்க 2 பொண்ணுக்கும். ஆமாம், என்ன செலவா உங்களுக்கு? அதை பாரதி ராஜா ஃபேமிலினா என்ன எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு? அதை ஆமாம், அது ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னன்னா இந்த மனுஷன் அதாவது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சரி இருந்துச்சு, சரிஞ்சிடுச்சு. ஆனால் அங்கேருந்து வந்த கிளைகள் எல்லாம் அப்படியே கேள்விக்குறியாக ரொம்ப மோசமாக இருக்காங்க, கேள்விக்குறியில் மோசமாக இருக்காங்க. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், பாரதிராஜா சார் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகல, காப்பாற்ற முடியல. ஏன் அவருடைய தம்பி பேசினார். ஆமாம், தம்பி நல்லா தானே இருக்காங்க, ஏன் உங்கள் வீட்டில் கூட்டிய வச்சு பார்க்கலாம்ல? பாரதி சார் வீட்டில் நீங்கள் வந்து இந்த 24 hours பார்த்துருக்கலாம்ல? இறந்ததுக்கு பிறகு நம்ம அழுது அண்ணன் போயிட்டார், கங்கை மன்னன் சார் எல்லாம் விட்டு போயிட்டீங்களே சொன்னது. கங்கை மன்னன் சார், இளையராஜா, ஆர்டி பாஸ்கர்லாம், பாரதிராஜா சார்லாம் எல்லாம் ஒன்று மயிலாப்பூரில் ஃப்ரெண்டுடைய அப்பா வீட்டில் தங்கியிருக்காங்க, அப்புமொழி ஸ்ட்ரீட்டில் தங்கியிருக்காங்க. நீங்கள் போய் கேளுங்க, அப்புமொழி ஸ்ட்ரீட்டில் தெரியும் சொல்லுவாங்க. பயனவர்கள் கதை அங்கே தான் உருவாச்சே. ஸோ இப்போ எல்லாம் ஒன்றா சுற்றி பீச்சுக்கு நடந்து போவீங்க வருவீங்க. ஒரு 50 ரூபா இருந்தால் 4 பேர் சாப்பிட்டு 2 இட்லி டீ சாப்பிட்டு இருந்தீங்க, 10 ரூபா இருந்தால் டீ குடிச்சிங்க. அப்போ நீங்கள் வந்து நண்பர் வீட்டில் பார்க்கல, உங்களுக்கு தெரியுதில்ல. கங்கை மன்னன் சார் சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மறுப்பே இல்லை. அந்த பிளாஸ்ட் ஆனது நியாயமான பிளாஸ்ட். ஆனால் பாரதி சார் விட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்கள, பல வருடங்களில் விட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்கள. மனோஜ் இருந்தது இப்போ தான் டோட்டலாக ஒடிஞ்சுதேன். இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியில் பேசி நீங்கள் அவரை ஸ்கிப் பண்ணி காப்பாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுத்து நண்பர்கள் காப்பாற்றிருக்காங்க. இன்றைக்கி நண்பர்கள் தான் நிறைய பேர் காப்பாற்றிட்டு இருக்காங்க. உண்மை. ஸ்ரீ வந்து போதைக்கு அடிமையாக டெல்லியில் போயிருக்கும்போது அவருடைய நண்பர் லோகேஷ் கண்ணா தான் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி நல்லா இருக்கார். ஜெயம் ரவி டோட்டல் ஆப்ஸ்டாக ஒரு இன்டர்வியூ பிளாஸ்ட் இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் பணம் பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், வாழ்க்கையை முடிச்சு போகிறெல்லாம் பேசும்போது தான் கார்த்திக் போய் கூப்பிட்டு வந்தார். நட்பு காப்பாற்றணும்ல. இந்த நட்பு நீங்கள் பாரதிராஜா சார் உங்களுக்கு இவ்வளோ இருக்காருன்னா கங்கை முறையெல்லாம் நீங்கள் எல்லாம் இளையராஜா சார்லாம் வந்து பார்த்துருக்கணும்ல, கூப்பிட்டு. ஏன் அதை பண்ணலாமல் நீங்கள் எல்லாம் விட்டு போயிட்டீங்களே? அங்கேயே வந்து கத்தி என்ன பிரச்சனை போகுது? நம்ம அப்பயும் ராதிகா அவர்கள் தான் வந்து வந்தாங்க நேரம் கங்கை மன்னன் சார் வந்து கையை பிடிச்சி தட்டி விட்டு கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், ஏன்னா ராதிகா அவர்கள் எதிர்பார்த்தனா ஒரு கௌரவமான இறுதிச் சடங்கு. ஒரு மனிதன் வாழ்ந்தாச்சுங்க, ஐயோ அது அவரும் போய் சேர்ந்துட்டார். ஒரு நல்லவர் போயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி தான் எல்லாமே பாரதி சார் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆமாம், ஆனால் அருமையான இருந்தவர்கள் அப்படி இல்லை. சுற்றி இருக்கும்போது பணம், இந்த பணம் யாரையும் இன்னும் காப்பாற்று. பணம் தேவைங்க, ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக தேவை. பணம் இல்லைன்னா வாழவும் முடியாது. அளவுக்கு மீறி இந்த சொத்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஜனனி அவர்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே இந்த சொத்து பிரச்சனை தொடங்கி இல்லை, அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. 2006 வந்து மனோஜ் அவர்கள் கல்யாணம் நடந்துச்சு. ஆமாம், 2008 இந்த ஜனனி அவர்கள் கல்யாணம் ஆகிடுச்சு. போனாங்க, ஃபாரின் போனாங்க. ஸோ ஃபாரினில் போய் செட்டில் ஆனாங்க, சிட்டிசன் ஆனாங்க. அப்பப்போ இருக்குது பாரதி சார் இந்த சொத்துக்களை அங்கெங்கே வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. பட் பாருங்க, நல்ல அதாவது டேலண்டாக வரக்கூடிய அன்னைக்கெல்லாம் வந்து கம்மி, நீலாங்கரி விட அன்றைக்கி லட்சங்கள் தாங்க. ஆமாம், சேர்த்து விட்டு கம்மி தான் வளர்த்து. அது இன்றைக்கி விரும்பாத்தில் வந்து பல கோடி ஒரு கிரவுண்டு லட்சங்கள் தான் வாங்கி போட்டது. பட் அன்றைக்கி அது பெரிய அமௌண்ட், லட்சம். ஆமாம் ஆமாம். பட் வாங்கி போட்டு சேஃப்டி பண்ணார் பார்த்தீங்களா, அதான ஒரு புட்சல்தனம். அதை எல்லாத்துக்கும் பகிர்ந்து தானே பண்ணணும். 2 பசங்க தான், இதே 4 பசங்க தான் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ மனோஜ் மாதிரி இன்னொருத்தன் யாராவது இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அவன் சும்மா விட்டுருவா அப்படி அந்த பையன் உங்களை கேட்க ஆள் இல்லைங்க. ஆள் இல்லைனால வந்து எதுவுமே இல்லாமல் ஏதோ நீ சொத்து கொடுங்க, கொடுக்காம போங்க, உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஓகேங்க. மருமக உங்கள் அண்ணன் ஒய்ஃபு, உங்கள் அண்ணி 2 பசங்க, அவங்கள போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இறுதிச் சடங்கில் சேர விட்டு எந்திரிக்க விட்டு போன்றது என்னங்க? அது கையை வேற பிடிச்சி திருப்பி என்னங்க மனிதத்தன்மை என்னங்க இருக்குது? பொண்ணு 2 பேரும் பொண்ணு தானேங்க, மனசாட்சி ஒன்று இல்லைங்க. ஜனனியை நம்ம வந்து குறை சொல்ல கிடையாது, செஞ்ச தப்புன்னு சொல்ல வரணும். ஆமாம், மிகப்பெரிய தவறுங்க அந்த இடத்துல. அது பண்ண அந்த இடத்துல நீ எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு அப்புறம் பண்ண வீட்டில் போய் தங்கினா அங்கே அடிச்சுங்க, உருளுங்க, ஏதோ பண்ணுங்க, பிரச்சனையே முடிங்க. ஆமாம், லீகலாக ஹேண்டில் பண்ணுங்க, என்னென்ன பண்ணீங்க. ஒரு நாள் நீ முடிஞ்சது நீ பார்த்து சவால் விட்டு போங்க. மலேசியா கூட தப்பு இல்லைல்ல. அவங்க முடிஞ்சால் நந்தனா வந்து போராடி பார்க்க போகிறாங்க. போராடி பார்த்து வெற்றி கிடைச்சதுன்னா அந்த பணம் வச்சு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் கொடுத்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ போகிறாங்க. ஆமாம், இல்லைன்னா என்ன கஷ்டம், அந்த கஷ்டம் யாருக்கு போய் சேரும் கடைசியில்? புரியுது. கர்மா, அதை தீர்க்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் நம்ம போய் சேரணும். ஆமாம், அது என்ன பாடுபடுத்துன்னு தெரியாது நமக்கு. அதை தயவுசெய்து மனிதத்தன்மை உள்ளவர்கள், மனசாட்சி உள்ளவர்கள் இது யோசிக்கணும். அண்ணனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சுருங்க, அதுதான் சொல்லிக்கணும்ல. இப்போ ஜனனியை வந்து அசிங்கப்படுத்தினா, இங்கே பாரதிராஜாவுடைய சாரோட ஒய்ஃப் இருந்தாங்க சந்திரையில், அவங்களா ஜனனியை கேட்டிருக்கணும். பட் அந்த சூழ்நிலைக்கு அவனால் பேச முடியல, அழுகுறாங்க. ஓகே,
ராதிகாவையும் கையெடுத்து கும்பிட்டு பிரச்சனை வேணான்னு சொல்கிறாங்க, ரைட்டு. மற்றவங்களாவது கேட்கணும் இல்லைங்க, இங்கே அவங்கள ஏன் இந்த மாதிரி நந்தனா விரட்டுறீங்க, ஏங்க யாருமே கேட்கல? அப்போ எல்லாமே நந்தனா ஒதுக்குறீங்களா? எல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ வெட்ட வெளிச்சு தெரியுதா? இப்போ நீங்கள் முன்னாடி எவ்வளோ பிரச்சனை நடந்து இப்போவே நடந்ததுன்னா முன்னாடி சபையில் நீ முன்னாடி என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க? கரெக்ட். ஏன்னா மனோஜ் அவர்களும் அந்த ஒரு மன உளைச்சல்ல தான் இருந்து போனதேங்க, இறந்து போனதேங்க. அவ்வளோ இருந்தும் ஒரு வீட்டில் பேரில் இருந்தாருங்க. ஆமாம். அந்த வீடையும் காலி பண்ண சொல்கிற தகவல் வருதுன்னா இதோட கொடுமை என்ன? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ எங்கே போவாங்கங்கிற கேள்வி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் ஒய்ஃப் தானேங்க, அண்ணன் பசங்க தானேங்க. ஆமாம். அத்தை, நீங்கள் அந்த 2 பசங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் அத்தை எவ்வளோ நல்ல அத்தைகளாக ஊருக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் அந்த பேர் எடுக்கிறீங்க. ஸோ நாதனாங்கிட்ட குழந்தைன்ற பேரையே எடுக்கிறீங்க நீங்கள். அதை இந்த சமூகத்தில் இது இப்போ இது வந்து அப்படி காலங்காலமாக நடந்துட்டு வரணுமா என்ன? அது உங்கள் அப்பா எவ்வளோ விஷயங்கள் பாரதி சார் பண்ணாங்க, நீங்களும் அதை உடைங்கல. ஸோ அந்த ஒரு அக்காவை நினச்சி நீங்கள் பார்த்து எவ்வளோ பண்ணலாமே நீங்கள். ஆமாம். எவ்வளோ சொத்து இருக்கலாம்? ஒரு 21 ஒரு 50 கோடி ரூபாங்க 2 பொண்ணு பேரில் பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு போட்டுங்க. கரெக்ட். ஒரு 10 வருஷம் டெபாசிட் பண்ணி விட்ருங்க, எப்படியில் போடுங்க. அவங்க பாட்டுக்கு வட்டி வரப்போது சாப்பிட்டுட்டு இருக்க போகிறாங்க, ஏதோ ஒரு வீடை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. அவங்க அழகாக ஒரு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 கோடியில் வீடு வாங்கிட்டு நிம்மதியாக செட்டில் ஆகிட்டு கூட போயிட்டு போடுமே. அவங்க வாழ்ந்துட்டு போடுமே இருக்கிறவங்க. மனிதன் தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு உயிரோடு இருக்கமோ இல்லையானே தெரியலங்க. எப்போ போய் எவன் சேருவானே தெரியாது. அப்படின்னு சொல்லல. பணம் இந்த பணம் என்ன பண்ணுங்கிறதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். உண்மையிலே பாரதிய சாருடைய மனோஜ் சாருடைய ஆத்ம சாந்தியே அடையாது. அவன் மேலேருந்து பார்த்து கத்தி கதிரை அழுத்துட்டு தான் இருக்க. ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அவங்களுடைய ஆவி. இது இப்போ பாரதிய ஜனதாலாம் மனோஜும் வந்திருப்பார். இது பார்க்குறது என்னடா இது இப்படி சொல்கிறோமே பேசுகிறோம்னு நினைப்பாங்க. நிஜம் இது. நீங்கள் போய் முக்கியமாக கேரளா நம்புகிட்ட போய் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. சாந்தி அடையணும்னா அவங்களுடைய கடைசி ஆசை என்ன, அதை நிவர்த்தி நீங்கள் பண்ணணும். மனோஜ் செய்யணும். அப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. புரியுது. பட் இருக்கும்போது செய்ய முடியலங்கிற ஃபீல் இப்போ ரொம்ப லேட்டாக ஃபீல் பண்ணால் தான் வந்துச்சு பாரதி சார். லேட்டாக நீங்கள் இப்போ மனசை கொடுக்கும்போதே கொடுத்துருந்துருக்கலாம். பட் இப்போ அவருடைய ஆத்மாவும் செஞ்சு அதில் தான் அவர் போய் ரொம்ப டோட்டலாக படுத்ததே விழுந்ததே காரணம் அதுதான். பட் இது என்ன முடிவு வரப்போகுது என்னங்கிறதே வந்து தெரியல. நந்தனா அவர்கள் தான் ஏதாவது முடிவு பண்ணி அடிக்கடி வச்சு எங்களுக்கு வேணும்னு சொல்லி உரிமையை நீங்கள் போராடலாம், தப்பே கிடையாது. பாரதி சார் வரைக்கும் நீங்கள் வரும்னு நினச்சிட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க அவங்க. அவரும் போய் சேர்ந்துட்டார். இப்போ நீங்கள் போராடி தான் தீரணும், வேறு வழி இல்லை. உங்கள் உரிமையை விட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. மனோஜ் பையன் கேளுங்க, சட்டப்படி ஒரு போராடுங்க. எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா பேப்பரை வாங்க சொல்லுங்கள், அட்வொகேட் மூலம் பேப்பரை காமிக்கட்டும். பக்காவாக இருக்கா? ஆமாம், எல்லாமே எழுதி கொடுத்துட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது அவங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுத்துட்ட பாரதி சார். அப்போ நீங்களே வச்சிங்கன்னு பெரிய ஒரு கும்பிட போட்டு நீங்கள் 2 பொண்ணோட போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். புரியுது. இதுதான். ஆனால் இதுதான் நமக்குன்னு ஒரு மனசு கேள்வி இருக்கும். அது கேள்வி கேட்கும், பதில் சொல்ல முடியும். கரெக்ட் சார். ரொம்ப நன்றி சார். அவங்க நேரத்தை எங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.